மதிப்புக்குரிய எம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் பேரருள் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையே, எம்முடைய மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குரு முதல்வர் அருள்பணி கிறிஸ்து நேசரட்னம் அடிகளாரே, மறை மாவட்ட நிதியாளர் அருள்பணி சுரேந்திரன் ரவல் அடிகளாரே, உதவி பங்கு தந்தையே, ஏனைய அருள் தந்தையர்களே, அருள் சகோதர சகோதரிகளே, உறுதி பூசுதல் பெறவுள்ள மாணவர்களே, மாணவிகளே, அவர்களுடைய பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, பங்கு மெய்ப்பு பணி சபையினரே, பேசாலை பங்கு மக்களே, இங்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இனிமையான காலை வணக்கம் கூறி உங்கள் எல்லாரையும் இத்திருப்பலிக்கு மிக்க மகிழ்வுடன் பங்கு சமூகம் சார்பாக வருக வருகவென்று வரவேற்றிருக்கின்றேன். பேசாலை பங்கிற்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு நாள், நம்முடைய மன்னார் மண்ணின் மைந்தனும் நம்முடைய 4வது மறை மாவட்ட ஆயிரமாகிய பேரருள் கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை இன்று நம்முடைய பெருமைமிகு பேசாலை பங்கிற்கு வருகை தந்து நமக்காக, அதுவும் சிறப்பாக உறுதி பூசுதல் பெறுகின்ற பிள்ளைகளுக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உள்ளார். எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஆயரை பேசாலை பங்கு சமூகம் சார்பாக மிக்க மகிழ்ச்சியோடு வருக வருகவென்று வரவேற்கிறேன். குரு முதல்வரையும் அன்போடு வரவேற்றிருக்கின்றோம். ஏனைய குருக்கள், துறவியர், இறை மக்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய ஆயர் தன்னுடைய மந்தைகளாகிய இப்பேசாலை பெரும் பதிவாழ் மக்களை சந்தித்து ஆசி வழங்கி நம்மோடு சில மணித்தியாலங்களை செலவிடுவதற்காக வந்திருக்கின்றார். ஆயருக்கு ஏலவை நன்றி சொல்லிக் கொண்டு இன்றைய நாளிலே நம்முடைய பங்கை சேர்ந்த 71 மாணவ மாணவிகள் உறுதி பூசுதல் என்கின்ற புனித அருள் சாதனத்தை பெற உள்ளார்கள். இந்த திருப்பொழிவையும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்குமாறு ஆயரை அன்போடு கேட்டு இத்திருப்பலியை, இம்மகிழ்வின் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்குமாறு மிக அன்பாக எங்களுடைய மறை மாவட்ட ஆயரை கேட்டு நிற்கின்றேன். ஆண்டவர் கூறுகிறார், நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் ஊத்துவேன் என்கின்றார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் பலராயினும் ஒரே உடலாக உள்ளோம். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் திருவுடலில் பங்கேற்பவர்களாக ஒன்றாக ஒரே குடும்பமாக இந்த பங்கு திருவிழாவில் கூடியிருக்கின்றோம். இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையை வேண்டி நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி தகுதியுள்ள திருப்பலியாக அமையும் பொருட்டு தாழ்மையோடு எங்களுடைய தகுதியின்மையை ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி ஒரு கணவரைவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு எங்களுடைய
இயலாமையையும் பாவ நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருவோம். இவர்களின் பெற்றோர்கள் ஞான பெற்றோர்களுடன் கலந்துரையாடியதிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்த அருள் சகோதரிகள் மறையாசிரியர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என சான்று பகர்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நீங்கள் குழந்தைகளாக இருந்தபோது திருமணக்கு எனும் அருள் சாதனப்படி, சிறுவர்களாக இருந்தபோது நற்கருணை ஒப்புரவு எனும் அருள் சாதனங்களை பெற்றிருக்கிறீர்கள். இப்போது உறுதி பூசல் எனும் அருள் சாதனத்தை பெற தந்திருக்கிறீர்கள். கத்தோலிக்க திரு அவையில் பொறுப்பு வாய்ந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்துள்ளதால் இறை மக்கள் முன்னிலையில் உங்கள் நிலைப்பாட்டை பகிரங்கமாக எடுத்துரைக்க வேண்டும். எனவே நீங்கள் முழு மன சுதந்திரத்துடன் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் நிலைத்திருந்து
பெற்ற வாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் தீர்மானம் எடுத்துள்ளீர்களா? நம் தந்தையாகிய இறைவனிடம் நண்பராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அருள்பொழிவு செய்பவரான தூய ஆவியாரிடம் நம்பிக்கை கொண்டு நம் இளைஞர்கள் யுவதிகளை இவர்களை திரு அவையில் பொறுப்பு வாய்ந்த கிறிஸ்தவ வாழ்விற்கு தெரிந்து கொள்கின்றோம். அன்று பெந்தெகோஸ்தே விழாவின் பொது திருத்துதர்களுக்கு அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? புனித கத்தோலிக்க திருஅவையும் புனிதர்களுடைய சமூகங்களையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயிர்ப்பையும் நிலைப்பாட்டையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. இதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். புதுப்பிறப்பு அளித்த ஆண்டவரே, துணையாளராகிய பரிசுத்த ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பி அருளும். ஞானம் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பி அருளும்.
கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருந்தோம், செவத்தில் நிலைத்திருக்கிறோம். இறை வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவருக்கு சார்ந்தவர தூயாவியால் வழிநடத்தப்படும் எங்களுடைய பங்கு சமூகம் இந்த புதுப்படைப்பால் ஆவியும் முழுமையாகவும் இருக்கிற இந்த இளைஞர்களின் தூதர்களால் மகிமையடையும் ஆண்டவர் தாமே கற்பித்து தந்த சிறப்பு ஒரு குடும்பமாக பெயரும்
திருப்படை வழங்கும் வள்ளலாகிய இறைவா, தூய ஆவியாரால் திருநிலைப்படுத்த பெற்ற இவர்களுக்கு உம் திருமகனை உணவாக அளித்துள்ளீர். இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் புதிய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்களால் பணியால் வளர்ச்சிக்கு துணை புரியவும் உமது ஆசையை அருளினார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு வாசகத்தை வழங்குவோம். நீரினாலும் தூயாவியாராக என்றும் உங்களோடு இருப்பார் என வாக்களித்த கடவுள் தந்தை ஒரே திருமகனாகிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உண்மையான நம்பிக்கையை நீங்கள் அறிவிக்குமாறும் உங்களை தம் வல்லமையால் உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் உள்ளங்களை நம்பிக்கையை ஊட்டி அருளிய துணையாளரால் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து திருக்கூட்டமாய் ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறையரசின் பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் பெரிதாக ஆசீர்வதித்து ஆண்டு அச்சத்துக்களை நடத்துவாராக. என்றும் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று இயேசு ஆண்டவருக்கு என்றும் சான்று பகர சென்று வாழுங்கள். இந்த நிகழ்வை சிறப்பாக பிரமாண்டமாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் பங்குத்தன்று அவர்களுடைய சத்தியராட்சியாக பங்கு சாதம் சார்பாக மாலைக்கு வாழ்க்கை தங்கி மகிழ்வு. தொடர்ந்து உறுதி பூசுதல் பெற்ற மாணவர்கள் சார்பான நன்றிகளை இப்பொழுது